ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சற்று உன்னோடு பேச வேண்டும். நிற்கிறாயா? நான் பேசுவதை கேட்பாயா? என்னுடைய தங்கமே, நான் உன்னிடம் அவசியமாக பேச வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டு இப்பொழுது நான் யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லோரும் தன்னை ஏமாற்றுகிறார்களோ என்று நீ நினைக்கிறாய். தங்க பிள்ளையே, யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ அவரவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் நேரத்தில் கிடைக்கும். அதனால் எப்பொழுதும் உன்னை நீயே வெறுப்பாக பார்த்து கொள்ளவே வேண்டாம். நீ ஏமாந்து விட்டாய் என்பதற்காக உன் மீது உனக்கு அதிகமான கோபம் வருகிறது. எப்பொழுதும் நீ ஒன்றே ஒன்று நினைக்கிறாய், நாம் இந்த விஷயத்தை நம்பியிருக்க கூடாது, நாமே செய்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் மற்றவனை நம்பியதினால் தானே இப்பொழுது ஏமாற்றத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். எந்த ஒரு பணத்தையும் நம்மிடம் இல்லை, ஆனால் ஏமாற்றம் மட்டும் நம்மிடம் கொட்டி கிடைக்கிறதே என்று நீ நினைக்கிறாய். என்னுடைய தங்கமே, கவலைப்படாதே. யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினானோ அவனுக்கெல்லாம் உன்னுடைய கண்ணுக்கு முன்னே நான் நிச்சயமாக அவனவனுக்கு நல்லதொரு பாடத்தை கொடுப்பேன். அதனால் இவன் என்னை ஏமாற்றி விட்டானே, அவன் என்னை ஏமாற்றி விட்டானே என்று புலம்புவது தேவையில்லாத ஒரு விஷயம். புலம்பாதே, எப்பொழுதும் புலம்பாதே. எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் புலம்பி புலம்பி தவிக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக நானே இருப்பேன். எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். இப்பொழுது நீ கவலைப்படுகிறாய் பத்தியா? ஏமாந்து விட்டேன் என்று. இந்த ஏமாற்றத்திலும் இருந்து நான் உன்னை நிச்சயமாகவே காப்பாற்றுவேன். என்னுடைய கண்மணியே, பொறுமையாக இருந்தால் அனைத்தையும் என்னிடம் இருந்து நீ தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை ஏமாற்றியவர்களை நான் எந்த விதத்தில் தண்டிக்க போகிறேன் என்ற அனைத்து விஷயங்களையும் நீ தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதுவே என்னை நம்பாத பொழுது நான் எது செய்தாலும் உன்னுடைய மனமானது ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். எதுவாக இருந்தாலும் என்னை நம்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். காலம் முழுவதும் யாரையும் நம்பக்கூடாது என்பது கிடையவே கிடையாது. இன்றைய நாள் உனக்கு இப்படி அமைந்தது என்றால் நாளைய நாள் மிக வித்தியாசமாக கூட அமையலாம். எதையும் இன்று வைத்து தீர்மானிக்கவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நபர்களிடம் ஏமாந்து விட்டீர்கள். நீங்கள் சேர்த்து வைத்திருப்பது என்ன தெரியுமா? நீ சேர்த்து வைத்திருப்பது ஏமாற்றம் மட்டும்தான் என்று நினைக்கிறாய். ஆம், நீ சேர்த்து வைத்திருப்பது அனைத்தும் ஏமாற்றங்கள் மட்டும்தான். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்க்க போவது என்னவென்றால் வசதிகளும் வாய்ப்புகளையும் மட்டும்தான், நல்ல உறவுகளையும் மட்டும்தான். உனக்கு சிறு வயது தங்கமே, அதனால் உனக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது 4 பேருக்கு அடிபட்டவுடன் யார் யார் எப்படி என்று தெரிந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சுகமாகவும் நல்ல வசதிகளோடு இனிமே எந்த ஒரு நிமிஷமும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமான எதிர்காலமும் மட்டுமே இருக்கும். இந்த சாயாகிய நான் நிச்சயமாக உன்னை ஒரு நல்ல இடத்தில் நிச்சயமாக அமர்த்தி உனக்கு தேவையான வாய்ப்புகளையும் பணத்துகளையும் அள்ளி அள்ளி உனக்கு கொடுக்க நான் எல்லா நேரத்திலும் உனக்கு உதவிகரமாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக நீ நம்பும் ஒவ்வொரு விஷயமும் நான் நிச்சயமாக இதை நீ செய்து கொடுப்பாய் என்று நான் நம்புகிறேன் சாயி என்று சொல்லிவிட்டால் போதும். அந்த விஷயம் நீ நம்பினாயானால் நிச்சயமாக அது உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். அதுவே என்னை சந்தேகமாக பார்க்கும் பொழுது எப்படி தெரியவா இருக்கும்? இந்த பிள்ளையே நம்மை நம்பவில்லை, ஏன் நாம் செய்ய வேண்டும் என்பதை தான் எனக்கு தோன்றும். உனக்கு மனிதனாக இருக்கும் உனக்கே இவன் என்னை நம்பவில்லை, இவனுக்கு என்னை பிடிக்காது, ஏன் இவனுக்கு நான் இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது நான் தெய்வம். நிச்சயமாக எனக்கும் அதே போல எண்ணங்கள் எல்லாம் வரும். நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைதான், ஆனால் என்னை நம்பும் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். சந்தேகத்தோடு பார்த்து கொண்டு தேவையில்லாமல் ஏதேதோ யோசித்து கொண்டு இருக்கும் பிள்ளைகள் எனக்கு சுத்தமாகவே எனக்கு
எப்பொழுதும் கிடைக்காது. என்னுடைய பிள்ளையாக இருக்கும் ஒவ்வொருவரும் என்னை முழு மனதோடு நம்ப வேண்டும். எப்பொழுதும் நான் இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்ற நம்பிக்கை. ஏமாந்தோம் ஏமாந்தோம் என்று நினைத்து கொண்டு இருந்தால் அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு எப்படி செல்வது? யார் உன்னை ஏமாற்றினாலும் உன்னை நிச்சயமாகவே நான் தண்டிக்கிறேன், உனக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து தருகிறேன் என்று சொன்ன பிறகும் அவன் என்னை ஏமாற்றி விட்டான், அதனால் இவனை நம்ப மாட்டேன் என்று சொல்லாதே. உண்மையான உறவுகளும் இந்த பூமியில் இருக்கிறது. அதனால் நீதான் அனைவரையும் பார்த்து பழக வேண்டும். பார்த்து பார்த்து தேர்ந்து தேர்ந்து ஒவ்வொருவரையும் நீ எடுத்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சகலமும் கிடைக்கும். அதுவே அவசரப்பட்டு ஒரு உறவோடு பழகி அந்த உறவு ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுதுதான் என்னடா இது என்று தோன்றும். பொறுமையாக இருங்கள். தெய்வத்தை வணங்கினாலும் பொறுமையாக இருங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றாலும் பொறுமையாக இருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீ பணத்தை சேர்க்கவில்லை, ஏமாற்றத்தை சேர்த்திருக்கிறாய் என்று நீ நினைக்காதே. நீ அப்பொழுது ஏமாந்தாய். ஆனால் இப்பொழுது வர வர நீ பணத்தையும் மரியாதையையும் நம்பிக்கையையும் சேர்க்க ஆரம்பித்து விட்டாய். இது உனக்கு இன்னும் புரியவே இல்லை. எனக்கு நன்றாகவே இது புரிகிறது. சரியா தங்கமே? என்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதெல்லாம் செய்ய போகிறேன் என்பது தெரியுமா? நிச்சயமாக எல்லாமே உனக்கு காலப்போக்கில் புரிய வரும். நான் உனக்கு எல்லா இடத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து அனைத்து இடத்திலும் வழித்துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன். கண்ணீரை எப்பொழுதும் விடாதே, சந்தோஷத்தை வை. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சகலமும் சந்தோஷமாகவே கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் தோற்றுவிட்டோமே என்று நினைக்க கூடாது. நம் தோற்றோம், ஆனால் நிச்சயமாக ஜெயிப்போம். யாரெல்லாம் நம்மை தூற்றினானோ அவனுக்கு மத்தியில் நாம் நிச்சயமாக நம் எழுந்திருத்து நிற்போம் என்று நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்பத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக நடக்கும். அதையெல்லாம் விட்டு மற்றவனை நம்புகிற அளவுக்கு கூட உங்களை நீங்கள் நம்புவது கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செய்கிறேன். நிச்சயமாக இனி வரும் காலம் அனைத்தும் உங்களுக்கு திருப்தியாக அமைத்து தரவும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கவும் இந்த சாயாகிய நான் காத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அன்பான பிள்ளைகளுக்கு இனிமேல் எல்லாமே சிறப்பானதாகத்தான் நடக்கும். இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்படாதே. ஏமாந்து விட்டோமே என்று இனிமேல் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ ஏமாந்ததினால்தான் இவ்வளவு தூரம், அடிபட்டதினால்தான் இவ்வளவு தூரம் எந்தெந்த விஷயம் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாது என்பது எல்லாமே உனக்கு தெரிகிறது. இதுவே நீ அடிபடாமல் இருந்திருந்தாய் என்றால் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்று உனக்கு தெரிந்திருக்குமா? இத்தனை பேருடைய ஒரு மனுஷ எண்ணமே இல்லாமல் மிருக எண்ணத்தோடு இருக்கிறார்களே என்பது உனக்கு புரிந்திருக்குமா? இத்தனை பேரையும் புரிய வைத்தது அந்த ஏமாற்றிய நபர் தானே. சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் சகலத்தையும் நான் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் தருகிறேன். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினாலும் அவனே பார்த்து வியக்கும் வகையில் அவனுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விஷயத்தை, அதாவது அவனுக்கு கெட்ட விஷயம் அது உனக்கு நல்ல விஷயம், அப்படி மாற்றி வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். நம்பிக்கையோடு இரு. இன்று போல என்றும் நீ சந்தோஷமாக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வாய். இந்த வாக்கை கேட்கும் பொழுது எந்த அளவு உன்னுடைய மனதில் சந்தோஷம் இருக்கிறதோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தோடே இருப்பாய், மகிழ்ச்சியோடே இருப்பாய். கண்களை இனிமேல் மூடிக்கொள்ளாதே, திறந்து பார். இனிமேல் அனைத்தும் உனக்கு சுபமாகத்தான் தெரியும். காலப்போக்கில் எல்லாம் உனக்கு புரிய வரும். இனிமேல் இந்த சாய் யார், இந்த சாய் உனக்கு என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்ய போகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உன்னை மாற்றி நல்லதொரு வாழ்க்கையை தரப்போகிறேன் என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார் என்னுடைய கண்மணியே. அழகான பிள்ளைக்கு இனிமேல் எல்லாம் அதிர்ஷ்டங்கள் மட்டும்தான். அதிர்ஷ்டமான வாழ்க்கை வந்துவிட்டது. சுபமாக எல்லாம் நடக்கும். சகலத்தையும் பெற்று பெரு வாழ்வு வாழ தயாராக இரு. நிச்சயம்
நான் உனக்கு நல்லது செய்வேன். காலம் முழுவதும் யாருக்கு மத்தியிலும் உன்னை தலை குனிந்து நிற்க விடாமல் உன்னை தூக்கி நிறுத்துவேன். இதற்கு முன்பு நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் சந்தோஷமான விஷயத்தை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள். இனிமேல் நீ தொட்டது அனைத்தும் துவங்கும். வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு செழிக்கும். இனி நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் முன்னின்று செய்து தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு என்னுடைய தங்கமே. ஓம் சாய்ராம்.